மெர்சல் படத்தில், விஜய் படத்தில் அது ஒரு பட்ஜெட் போட்டு அது ஒரு இழுன்னு இழுத்து அந்த மெர்சல் ப்ரொடியூசரை ஒரு வழி பண்ணிட்டார். தேனாண்டாள் ஃபிலிம்ஸு ராமநாராயண் சாரோட சன்னு 100 படம் ராமநாராயண் சாரை வெற்றி படம் கொடுத்து சினிமாவில் வந்து வேரூன்றி ஆழமாக சம்பாதிச்சு அவருக்குன்னு ஒரு பேரை ஏற்படுத்தின ஒரு இயக்குனர் ராமநாராயணன் சார். அவரோட சன் வந்து தயாரிக்க வரும்போது ஒரு மெர்சல் படம் அவரை வந்து சிரமத்தில் கொண்டு போய் விட்டுருச்சு. இது வந்து அட்லியும் செய்கிறாங்க, சங்கரும் செய்கிறாங்க, பாலாவும் செய்கிறாங்க, வெற்றிமாறனும் செய்கிறாங்க. எல்லாம் இது காரணம் என்னென்னா பிளானிங் இல்லை சார். அதாவது வந்து ஃபாரின் இப்போ வந்து நம்ம அமெரிக்கா இந்த மாதிரி கண்ட்ரீஸில் இல்லை இங்கிலாந்து இந்த மாதிரி கண்ட்ரீஸில் ஷூட்லாம் பண்ணும்போது அவங்க வந்து பைண்டடு ஸ்கிரிப்டு, டைலாக்கு, சீனு, எந்த சீனுக்கு என்ன ஷாட்டு எல்லாமே எக்ஸிக்யூஷன் பண்ணி தான் அவங்க வந்து ஸ்பாட்டுக்கே போவாங்க. முதல்ல இதெல்லாம் தயாரிப்பாங்க, ஸ்டோரி போர்டு தயாரிப்பாங்க. ஸ்டோரி போர்டை ரெடி பண்ணி தான் இதில் இது இருக்கணும், இந்த ப்ராப்பர்ட்டி இங்கே வந்து ஒரு ஆள் நிற்கணும். ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், இங்கே வந்து ஒரு லைட் எரியிற மாதிரி ஒரு இது இருக்கணும். இதெல்லாம் ரெடி பண்ணி படமாக வரைஞ்சி எடுத்துகிட்டு போய் படம் பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு காலம் இவ்வளோ காலம் அவங்களுக்கு தேவைப்படலை.